அவர்கள் ஆண்டவர் வழி நடத்தி வராரு பாருங்க, திருப்தியாக போஷிக்கிறார். அவர்கள் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பாட்டு அண்டையில் எகிப்திலேருந்து அவங்க வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு இன்னும் என்ன சாப்பிடல, அவங்க இறைச்சி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. அவங்க எகிப்தில் இருக்கும் பொழுது அடிமைத்தனமாக இருந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனமாக இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற வேலையை செய்யணும், அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும், இதுதான் வேலையாக இருந்தது. எதிராமல் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராக சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரத்தில் அண்டையிலே உட்கார்ந்து, பாத்திரத்துக்கு அண்டையில் என்னது, சாமான் கொள்ளுவாங்க தெரியுங்களா, பாத்திரம் சாப்பிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். இவங்க மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடல, இவங்க எங்க உட்கார்ந்து சாப்பிட்றாங்க, சாப்பாடு அண்டையில் சாப்பாடு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம், குழம்பு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம், ஆமாம் மீன் குழம்பு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம். எத்திராம சொல்றீங்க. பாத்திரத்தின் அண்டையில் உட்கார்ந்து திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பாத்திரத்தின் அண்டையில் சாப்பிடும்படியாக அவர் அழைக்கவில்லை, அவர்கள் எஜமான் போல மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் பாத்திரத்தின் அண்டையில் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டிருந்தால் இருக்குமே, எங்களுக்கு இறைச்சி இல்லையே, எங்களுக்கு சாப்பாடு இல்லையே என்று முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு 4வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்தில் அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொருவரும் நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்கள் இல்லை என்று நான் சோதித்து பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் மோசே, சாயங்காலத்தை நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியற்காலத்தை உங்களுக்கு திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். எதிர்பாராம சொல்றீங்க. அல்லேலூயா. அவங்க வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் காடைகளை வர வைத்தார். காடைகள் எப்படி வர வச்சாரு, அங்கே பக்கத்து தீவில் இருந்து பக்கத்து நாட்டிலிருந்து பெரிய பெரிய காடைகள், பெரிய பெரிய பறவைகள் என்ன பண்ணுது, கடல் வழியாக பறந்து கொண்டு வருகிறது. அது அவைகள் காற்றுகள் எந்த பக்கம் வீசுகிறதோ அதன் பகுதியில் போய்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. காற்று வீசவில்லை என்றால் அதே இடத்துல இறங்கிடும். ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, அந்த காடைகளை பறவைகளை பயங்கர புசுக்கு புசுக்குன்னு இருந்ததை அவர்கள் பறந்து கொண்டு வருகிறது. இவர்கள் இருந்த இடத்துக்கு நேராக வரும் பொழுது காற்றை நிப்பாட்டி அந்த காடைகள் எல்லாம் கீழே விழ கர்த்தர் கிருபை செய்தார். 2 பயணம் தூரம், கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் நடப்பான்னு வச்சுங்களேன், இல்லை 50 கிலோமீட்டர் நடப்பாங்க. 100 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் வெறும் இறைச்சியாக இருக்கிறது. காடைகளை கர்த்தர் திருப்தியாக கொடுத்தா, அப்பத்தை கர்த்தர் திருப்தியாக கொடுத்தா.